வணக்கம். நம்ம இந்த காணொளி பதிவில் 5வது பாவம் வலுத்த ஜெமினி கணேசன் அவருடைய ஜாதகத்தை கிரக மண்டல அடிப்படையில் ஆலோசிப்போம். 5வது பாவமே சினிமா துறை வெற்றிக்கு தலைமையான பாவம்னு சென்ற பதிவுகளில் பார்த்தோம். ஜெமினி கணேசன் இவர் பிறந்திருக்கிறது 18/11/1925 காலையில் 5:30 AM புதுக்கோட்டையில் பிறந்திருக்காரு. ஐநம்ச கேபி. ஜாதகர் துலாம் லக்னத்தில் பிறந்திருக்காரு. கலைத்துறை வளர்ச்சிக்கு தலைமை பாவமான 5வது பாவ ஆரம்ப முனையை ஆராய்வோம். 5வது பாவ ஆரம்ப முனை கும்பராசியில் 21 டிகிரி 39 நிமிடங்கள் குருவுடைய மண்டலத்துலேயும் சுக்கிரனுடைய சப்புலையும் அமையுது. சுக்கிரன் சினிமா துறைக்கு ஒரு முக்கியமான கிரகம்னு சென்ற பதிவுகளிலே பார்த்தோம். 2வது பாவ ஆரம்ப முனை ஆராய்வோம். 2வது பாவ ஆரம்ப முனை விருச்சிக ராசியில் 20 டிகிரி 58 நிமிடங்கள் குருவுடைய மண்டலத்துலேயும் புதனுடைய சப்புலையும் அமையுது. சப்லாடாக வரக்கூடிய புதன் 2வது பாவத்தில் 23 டிகிரி 42 நிமிடங்கள் சனியுடைய மண்டலத்துலேயும் தன்னுடைய சொந்த சப்புலையும் இருக்கார். சனி துலாம் லக்னத்திற்கு ராஜயோகாதிபதி ஆகிறாரு. 4ஆம் இடத்துக்கும் 5ஆம் இடத்துக்கும் அதிபதி லக்ன பாவத்தில் இருக்கார். ஜாதகருடைய வருமான வாய்ப்பு சினிமா துறையை சார்ந்து அமைந்தது. மற்றொரு அதிமுக்கிய பாவமான 3வது பாவ ஆரம்ப முனையை ஆராய்வோம். 3வது பாவ ஆரம்ப முனை தனுசு ராசியில் 19 டிகிரி 55 நிமிஷங்கள் ராகுடைய மண்டலத்துலேயும் ராகுடைய சப்புலையும் அமையுது. ராகு 9வது பாவமான கடக ராசியில் 05 டிகிரி 49 நிமிடங்கள் சுக்கிரனுடைய மண்டலத்துலேயும் புதனுடைய சப்புலையும் இருக்கார். சுக்கிரன் கலை வளர்ச்சியவும் புதன் நுணுக்க திறனையும் குறிப்பார். கிரகங்கள் ஏறி இருக்கக்கூடிய மண்டலம் மற்றும் உபமண்டல பிரிவுகளை நடுவில் குறித்திருக்கேன் பாருங்கள். சூரியன் கேது குரு, சந்திரன் சனி சூரியன், செவ்வாய் சந்திரன் சந்திரன், புதன் சனி புதன், குரு புதன் புதன், சுக்கிரன் ராகு சந்திரன், சனி சூரியன் சந்திரன், ராகு கேது சுக்கிரன் புதன். கிரகங்கள் மண்டலம் மற்றும் உபமண்டலம் வாயிலாக குறிக்காட்டக்கூடிய வீடுகளை பார்ப்போம். லக்ன சப்லடாக வரக்கூடிய சூரியன் 2, 3, 6, 9 ஆகிய பாவங்களை குறிக்காட்டுறாரு. 2, 3, 6, 9 ஆகிய பாவங்கள் கலைத்துறை பாவமான 5வது பாவத்தை வளர்ச்சியடைய செய்யக்கூடிய பாவங்கள்னு பார்த்தோம். 2வது பாவ சப்லாடாக வரக்கூடிய புதன் 1, 4, 5 ஆகிய பாவங்களை குறிக்காட்டுறாரு. 2வது பாவ சப்லாட் லக்ன பாவத்தோட 5வது பாவத்தை தொடர்பு கொள்வதை அடிப்படையாக வைத்து இவருடைய வருமானம் கலைத்துறையை சார்ந்ததுன்னு நம்மளால் சொல்ல முடியும். 3வது பாவ சப்லாடா ராகு வராரு. ராகு 2, 8, 9, 10 ஆகிய பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 1, 4, 5 ஆகிய இடங்களை சப்லாட வேளாண் குறிக்காட்டுறாரு. கலைத்துறைக்கு தலைமை பாவமான 5வது பாவ சப்லாடா வரக்கூடிய சுக்கிரன் 1, 4, 5, 9 ஆகிய பாவங்களை குறிக்காட்டுறாரு. 10வது பாவ சப்லாடா வரக்கூடிய குரு 1, 2, 3, 5, 6, 9 ஆகிய பாவங்களை குறிக்காட்டுறாரு. கிரக குறிகாட்டிகள் அட்டவணையில் 1, 4, 5, 9 ஆகிய பாவங்கள் ஆதிக்கம் செலுத்துவதை காண முடியும். மற்றொரு காணொலி பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.